ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கர் 64 சென்ட் 3 ஏக்கர் 64 சென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 60 to 70 தென்னை மரம், காப்பு மரம். பாக்கி லேண்டில் வந்து 1 வருஷம் தென்னங்கன்று போட்டிருக்காங்க. நல்ல ஒரு சிறப்பான இடம், நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா செவ்வாழை போட்டிருக்காங்க. இந்த லேண்டில் வந்து ஃபுல்லாகவே பென்சிங் போட்டிருக்காங்க. இடம் வந்து நல்ல சிறப்பான இடம், நல்ல செழும்பான இடம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மலைச்சாரல், அதாவது மலை இறங்குனா அந்த சிறுமலை தொடர்ச்சியில் தான் மலை இறங்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. மரம் பூராமே நல்ல காப்பில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இதில் பார்த்திங்கன்னா இப்போ கூட மகாக்கனி அப்படின்ற ஒரு கண்டு வேறு வைக்கிறாங்க. மரம் பார்த்திங்கன்னா காப்பு நல்லா இருக்குது. இப்போ இந்த இளந்தென்னை வச்சு இந்த அளவு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாதை வந்து லேண்டுக்குள்ளேயே இருக்குது. நான் முன்னாடி காமிச்ச பாதை வந்து, அதாவது நம்ம கொடை ரோடு டோல்கேட் இருக்குது பார்த்திங்களா, டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். அந்த டோல்கேட்லேருந்து 1 கிலோமீட்ரு. அந்த பைபாஸ் சர்வீஸ் ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் கட் ரோடு. அந்த கட் ரோடு முடிவில், கட் ரோடு ஆரம்பத்துலேயே இடையில ஒரு மண் ரோடு வரும். அந்த மண் ரோட்லேருந்து ஒரு 300 அடி மண் பாதை. அந்த மண் பாதையிலேருந்து பொதுப்பாதை, அதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஒரு கிணறு, ஒரு பெரிய சர்வீஸ், ஒரு போர் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான இடம் தான். கிணறுலாம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி இருக்குது. இந்த லேண்டுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருக்குது. நல்ல சிறப்பான இடம் பாருங்கள். கிணறு காமிக்கிறேன் பாருங்கள். கிணறுல நல்ல ஆழமான கிணறு தான், தண்ணி நல்லா இருக்குது. பூராமே நல்ல தண்ணி தான் பாயிற அளவுக்கு தண்ணி இருக்குது. பக்கத்துலலாம் நல்ல செழும்பாக இருக்குது. இந்த ஏரியாவே நல்ல செழும்பில் தான் இருக்குது. போரையும் ஓட்டி பார்த்தா போர்லேயும் நல்ல தண்ணி இருக்குது. இந்த இளங்கன்று சொன்னேன்ல, இளந்தென்னம்பிள்ளை, அதை பாருங்கள். இந்த அளவு தான் வச்சுருக்காங்க. மொத்த பரப்பளவு 3 ஏக்கர் 64 சென்ட். இதுக்கு மொத்தமாக விலையாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 1,20,00,000 சொல்கிறாங்க. மோட்ரு ஓட்டி விட்டு பாருங்கள். இந்த போர் மோட்ரு, போரில் நல்ல தண்ணி இருக்குது. அதாவது கிணத்துல தண்ணி இல்லைனாலும் போரில் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா. தண்ணி வந்து ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஃபுல்லாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கிணறுலாம் நல்லா கல் கட்டடம் கட்டின கிணறு தான். இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 குண்டு, அதாவது ஒரு 3 வயல் மற்றும் எம்டியாக போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா சில்லறை விவசாயம், தக்காளி, கத்திரி, வெண்டிக்காய், மற்ற ஏதாவது ஒரு பூச்செடி இந்த மாதிரி இதுக்கு போடுறதுக்காக இதை மட்டும் ஒதுக்கி விட்ருக்காங்க. நம்ம தேவையாக இருந்தால் நம்ம வாங்குகிறவங்க வந்து இதையும் சேர்த்து தென்னம்பிள்ளையை போட்டுக்கலாம். போட்டால் நல்ல சிறப்பாக இருக்கும். இது வந்து ஒரு லோ பட்ஜெட் இடம் மாதிரி தான். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எதிர்காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட வாங்கி போடலாம். அந்தளவுக்கு தரமான சொத்து. கூட்டு இல்லை, தனி கிணறு, தனி சர்வீஸு தான். தோட்டத்தில் பங்கு கிடையாது, பாதையிலையும் பங்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நுழையிற மண் பாதை மட்டும் 2 பேர்த்துக்கு மட்டும் பாதை. பக்கத்துக்கு தோட்டத்துக்காரருக்கு, இவருக்கு. அந்த அவர் தோட்டத்து முடிவில் வந்து நம்ம தோட்டம் ஸ்டார்ட் ஆயிரும்.
நல்ல சிறப்பான இடம்.